ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பைக் டாக்டர் கிருஷ்ணா. இந்த ஹோண்டா ஷைன் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட் ஆயில் லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொன்னார். இப்போ என்ன சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்ததில் இந்த போல்ட்டில் வந்து மரம் போய்ட்டுருக்கு. டைட் பண்ணாலும் போல்ட்டு சுற்றினே இருக்குது ஃப்ரீயாக, த்ரெட் இல்லை. இப்போ இதுக்கு வந்து கேஸ் வந்து ரொம்ப சூடாக இருக்குது, கையில் தொடவே முடியல. ஒரு வழியாக கழட்டியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மரம் எப்படி தெளிவாக இருக்குது பார்த்திங்கன்னா, அது இதில் பாருங்கள் மாதிரி இல்லை. இதில் தான் நம்ம வந்து மரம் போட போகிறோம். அந்த போன த்ரெட் வந்து ஃபஸ்ட்டு ட்ரில் பண்ணி பெரிய ஹோல்ஸ் ஆகிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து இப்போ வந்து இது உள்ளார வந்து த்ரெட்டு போடுவாங்க. 8mm த்ரெட்டு இப்போ வந்து போடணும். 8mm த்ரெட்டு போடுறாங்க. த்ரெட் க்ளீன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் உள்ளே வந்து ஏர் வந்து ஊதி அது உள்ளே இருக்க அந்த இரும்பு பிசுறுகள் வந்து நம்ம வெளியே எடுத்துடணும். அப்போ தான் நம்ம வந்து த்ரெட் வந்து போடும்போது கரெக்டாக த்ரெட் போட்டு ஷீட்டிங் ஆகும். த்ரெட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரெட் பேஸ்ட் வந்து போட்டணும். த்ரெட் பேஸ்ட் வந்து போட்டு எடிட் அந்த ஸ்டட் இருக்குது பார்த்தீங்களா, 8mm ஸ்டட்டை போட்டு லாக் பண்ணிடணும். அப்போ தான் நம்ம போடுற மரம் வந்து க்ரிப்பாக உள்ளே வந்து பிடிச்சி நிற்கும். பிடிச்சி முடிச்சதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் அந்த த்ரெட் வந்து உடச்சி எடுத்துடும். அந்த மீதி இருக்க த்ரெட்டை உடச்சி எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து ஃபினிஷிங் கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா போர் டவுல் பின் வந்து உட்காரும். அதாவது இன்ஜின் கேஸோட டவுல் பின், ஸ்டடி பின் வந்து உட்காரும். ஒரு ஏரியாவில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. டவுல் பின் உட்கார்றது இடத்த வந்து நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு கிளியர் பண்ணிக்கிறோம். அப்போ தான் டவுல் பின் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். கேஸ் பண்ணால் இந்த பக்கம் அந்த பக்கம் பேக்கிங்கும் கேஸும் நகராது போல்ட்டு போட்டு டைட் பண்ணும்போது. போட்டு ரெடி பண்ணி டவுல் பின் உட்கார மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிட்டு பேக்கிங் போட்டு மாட்ட வேண்டியது தான். எல்லோரும் வீடியோ பார்க்குறதோடு நிறுத்திடுங்க. ஷேர் பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் ஷேர் பண்ணால் தான் நம்மளோட வீடியோ வந்து வியூஸ் போகும். அப்போ தான் நமக்கு வீடியோ போட ஆர்வமாக இருக்கும். ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.